ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வாய்ஸ்க்கு என்னாச்சுக்கா, வாய்ஸ் நல்லா இல்லை, வாய்ஸ் மாற்றுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேங்க. த்ரோட் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சீக்கிரமே சரியாயிரும். அப்புறமா நார்மல் வாய்ஸில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூழுதான் கேப்ப கூழுதான், குடிச்சுத்தான் பார்த்தாலே சூடு குறையும் தான். அடிக்கிற வெயிலுக்கு கூழ குடிக்கலாம், குடிச்சாதான் வெயில் இல்ல மண்டை உடையாது. வாங்கம்மா வாங்கம்மா கூழ குடிங்கம்மா, கூழத்தான் குடிச்சிட்டு காசை கொடுங்கம்மா. கூழுதான் கேப்ப கூழுதான். ஏய் சின்ன பொண்ணு, கூலி வியாபாரம் பாக்குற போலடி. ஆமாக்கா ஆமா, ட்ரெண்டிங் பிசினஸ் என்னன்னு இவளுக்கு தாங்க நல்லா தெளிவா தெரியுது. ஆமா, ட்ரெண்டிங் பிசினஸ்னா என்னடி? என்னக்கா இப்படி இருக்கீங்க? சின்ன பொண்ணுகிட்ட கேளுங்க, நல்லா தெளிவா சொல்லுவா. ராணிக்கா வாங்க வாங்க கூழு குடிங்கக்கா. பாப்பாத்தி வாடி, இப்படி மச நின்னா எப்படி? ஆமா சின்ன பொண்ணு, நீ ஏதோ ட்ரெண்டிங் பிசினஸ்ல ஃபேமஸ் ஆமே. ஆமாக்கா, ட்ரெண்டிங் பிசினஸ் என்னன்னு எல்லாரும் என்கிட்ட தான் கேட்பாங்க. பாரடி சின்ன பொண்ணு, ட்ரெண்டிங் பிசினஸ்னா என்னன்னு கூட தெரியல ராணி அக்காக்கு. இவ்வளவுதானே ராணிக்கா, இதை நான் உங்களுக்கு நல்லா தெளிவாவே சொல்றேனே. சொல்லுடிமா சொல்லு. ஏக்கா, மழை காலத்துல ஐஸ்கிரீமும் சர்பத்து கடையும் போட்டா விக்குமாக்கா? அது எப்படிடி விற்கும்? அதான் மழை காலத்துல ஏற்கனவே குளிர்ச்சியா இருக்குமே, இதுல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கண்டிப்பா சளி பிடிச்சுக்கிடும். சர்பத்துலாம் தொடவே கூடாதுடி, அதுல வேற ஐஸ் போடுவாங்க. அப்போ அந்தந்த காலத்துக்கு சரியானபடி என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ அதுதான் ட்ரெண்டிங் பிஸ்னஸ். இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப அதிக தேவை கொடை, அதுக்கப்புறமா ரெயின் கோட்டு, சூடாக ஏதாவது பஜ்ஜி சுச்சிலாம் போட்டு விற்றோன்னா ஈவினிங் டைம் நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, காளான் சூப்பு எல்லாம் நைட் டைம் 6 மணிக்கு மேலே கடையை போட்டால் செம்மையாக ஓடும். சரிடி சின்ன பொண்ணு, மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ வெயில் காலத்துக்கு ஏற்ற பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் விற்கலாம். அதுக்கப்புறமா நொங்கு, பதநீர், இளநீர்லாம் நல்லாவே விற்பனை ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர், இந்த மாதிரி கேப்பக்கூழ், கம்மங்கூழ், சர்பத்து கடை போட்டாலும் நல்லாவே ஓடும். ஆக மொத்தம் எந்த மாதிரி காலம் இருக்கோ அதுக்கு எதிர்ப்பதமாக நான் விற்கணும். குளிர்காலத்தில் சூடான பொருள் விற்கணும், வெயில் காலத்தில் குளிர்ச்சியான பொருளை விற்கணும். பரவாயில்லையே சின்ன பொண்ணு, ட்ரெண்டிங் பிசினஸ்ல நீ தான் எக்ஸ்பர்ட்னு சொல்லி பாப்பாத்தி சொன்னா. அவ சொன்னது 100க்கு 100 உண்மைடி. பின்ன வருஷத்துல ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு சின்ன குழப்பம் இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிசினஸ் பண்ற எனக்கு தெரியாத ட்ரெண்டிங் பிசினஸ் எதுன்னு. ஆமா, தீபாவளி சமயம்னா என்னடி பிசினஸ் பண்ணுவ? ட்ரெஸ் கடையை போட்டுற வேண்டியதான். அப்போ தைப்பொங்கல் சமயம் கண்ணுப்புல செடியில இருந்து மஞ்சக்கிழங்குல இருந்து கரும்பு கட்டு வரைக்கும் காய்கறியில இருந்து எல்லாமே விற்கலாம். பரவாயில்லடி, ஒன்னு அடிச்சுட்டு ஆளே கிடையாதுன்னு எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றாங்க. அது என்னம்போ உண்மைதான். சின்ன பொண்ணுக்கு பிசினஸ் மேக்னெட்னு கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் பட்டமே கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன். தேங்க்யூ. 1000 பிசினஸ் பண்ணாலும் எல்லாத்தையுமே ஆட்டை போட்டு தான் பண்றோம்னு தெரிஞ்சே நமக்கு பிசினஸ் மேக்னெட்னு பட்டம் கொடுக்குறாங்களே, அதுக்கு தான் இந்த தேங்க்யூ. ஏக்கா பாராட்டினதெல்லாம் போதும்க்கா, கூழ் வாங்கி குடிங்கக்கா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏண்டி வீட்ல ஒரு பானை நம்ம சோத்த பிங்கி வச்சிட்டு இருக்கேன், இங்க வந்து கூழ குடிச்சா வயிறு நிறைஞ்சிடாது? அதானே, ஒரு சர்பத்தை குடிச்சா நல்லா இருக்கும், இப்படி கூழ குடிச்சா என்னடி உடம்புக்கு குளிர்ச்சி? இதான் நம்ம மக்களுக்கு அறிவே இல்லங்கிறது. ஏய் சின்ன பொண்ணு, என்ன பார்த்தா உனக்கு அறிவு இல்லாத மாதிரியா இருக்கு? ஏக்கா, எல்லாரும் நினைக்கிறாங்க குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டாதான் குளிர்ச்சியா இருக்குன்னு. அப்படிலாம் கிடையாது. இப்ப சர்பத்துல என்னதுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நன்னாரி வேர்ல இருந்து செய்யப்படுத நன்னாரி, அந்த ஹனி மாதிரி இருக்கிறத ஊத்துறதுனாலதான் உடம்புல போய் குளிர்ச்சி சேருதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்பெல்லாம் சாக்கிரியம் முடிய கலக்கி போடுறாங்கக்கா நன்னாரி. ஓ அப்படியே சின்ன பொண்ணு, நான் கூட இவ்வளவு நாளே சர்பத்துல ஏதோ ஐஸ் கட்டியை போட்டா அந்த ஐஸ் கட்டியோட சேர்த்து நம்ம குடிக்கிறதுனாலதான் உடம்புக்கு குளிர்ச்சின்னு நினைச்சேன். அது லைட்டா வாயிலையும் வயிற்றுலையும் குளிருமே தவிர உண்மையா உடம்புல போய் சூட்டை தணிக்காது. ஆனா நம்ம கேப்பக்கூழு அந்த மாதிரி கிடையாது. வெப்பத்தால வரக்கூடிய உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை நம்ம கேப்பக்கூழுக்கு ரொம்பவே இருக்கு. என்னடி இவ சூடா காய்ச்சற கேப்பக்குள்ள உடம்பு குளிர்ச்சி ஆகுங்க? ஐயோ, கூழு ஊத்திட்டு இருந்த கிளவி தூங்குன நேரமா பார்த்து கூழு பானையை தூக்கிட்டு வந்துட்டேன். இவளுகளை வாங்க வைக்கிறதுக்குள்ள என் மனுஷன் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. இன்னும் என்னன்னா சொல்லி வெளுகிட்ட கூழு விக்கிறதுன்னு தெரியலையே. இந்த கூழ குடிச்சா உடம்புல குளிர்ச்சி ஆகுதுங்க, அப்படிதானே? ஆமாக்கா ஆமா, அதத்தான 1/2 மணி நேரமா கத்துன்னு கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்டி சின்ன வெங்காயத்தை இப்படி நிறைய போட்டு வச்சிருக்க? அது வாயெல்லாம் காந்துமே. இவளுக்கு மூஞ்சிக்கு சின்ன வெங்காயத்தை போடுறாளுங்க, பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி
போட்டிருக்கேன். என்னடி நீ விவரங்கிட்டவளா இருக்க? நம்ம சமையல்ல அடிக்கடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம்ல, அது எதுக்கு தெரியுமா? உடம்போட சூட்டை குறைக்கிறதுக்காகத்தான். அப்ப பெரிய வெங்காயம்? பெரிய வெங்காயம் சாப்பிட்டோம்னா உடம்புல சூடு கூடிரும். அப்ப சின்ன வெங்காயம் தான் நல்லது என்னடி? கூழுக்கு சரியான காம்பினேஷன் சின்ன வெங்காயம் தான். அதை தொட்டு சாப்பிடும்போது காரமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமா, நீ சின்ன வெங்காயம் கூழ்ல போட்டிருக்கியா இல்ல பெரிய வெங்காயம் போட்டிருக்கியா? ஏக்கா, யாரை பார்த்து நீங்கள் சந்தேகப்படுறீங்க? குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கும்போதே தெரியல இது சின்ன வெங்காயம்னு. ஏண்டி இவளை நம்பலாமா? ஏக்கா, இவளை நம்பவே முடியாதுக்கா. இவ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பெரிய வெங்காயத்தை புதுசா சின்ன வெங்காயம் மாதிரியே நறுக்கி போட்டுருவாக்கா. என்ன இவளுக எப்போ பார்த்தாலும் நம்மளை ஒரு சந்தேக கண்ணோடையே பார்த்துக்கிட்டு இருக்காளுக. கூழ் வாங்காளுகளா மாட்டாளுகளா? சரி, வெங்காயத்தில் இருக்க காரத்தை நாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காரசாரமாக பேசினா தான் வாங்குவாங்க. சரி ராணியக்கா, பாப்பாத்தி, நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது நன்னாரி சர்பத்துங்க பேரில் சாக்கிரியம் முடிய கலக்கி 2 ஐஸ் கட்டியை போட்டு கொடுப்பான். அதை வாங்கிட்டு பயிரெல்லாம் காந்திக்கிட்டு இருக்கட்டும், வழி விடுங்க. 4 பேர் நல்ல விதமாக கூழ் குடிக்க வருவாங்க. அவங்களுக்கும் இடத்த மடிச்சுக்கிட்டு நிற்காம கிளம்புக காற்று வரட்டும். ஏண்டி, இவ்வளோ பெரிய மரம் இருக்கு, இவ்வளோ பெரிய பாதை இருக்கு, நாங்க 2 பேரும் குறுக்க நிக்கிறதுனால தான் உனக்கு காத்து வர மாட்டேங்குதா? பின்ன வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி இப்படி கடை முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஏதோ சர்பத்தை குடிக்க போகிறேன், ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. கூழ் கடைக்கு முன்னே வந்து நின்று ஐஸ்கிரீமையும் சர்பத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்க வாங்குவாங்களா? அதான் கிளம்பு காற்று வரட்டும், கிளம்புன்றேன். அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு கூழ் வாங்க வந்தவங்க மாதிரி தெரியலையா? கூழ் வாங்க வந்தவங்க காசை கொடுத்து கூழை வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்களை மாதிரி இப்படி குறுக்கவா பேசிக்கிட்டு இருப்பாங்க? சரிடிமா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா கூழ் வாங்காம இருப்போமா? கூழ்ல வேற என்ன சத்து இருக்கு? தெரிஞ்சா கூட கொஞ்சம் சொல்லேண்டி, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கூழ்ல, அதாவது கேப்ப கூழ்ல கோடிக்கணக்கான சத்து இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். எலும்பு நல்லாவே பலமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மக்கள்லாம் இந்த மாதிரி கேப்பக்கூழ் கம்மங்கூழ் தான் சாப்பிட்டாங்க. இந்த கேப்பையில் இருக்க கால்சியம் வந்து அவங்க எலும்பை ரொம்பவே பலமாக வச்சுருந்துச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி முட்டு வலி குறுக்கு வலிலாம் அதிகமாக வரவே வராது. என்ன தான் விவசாயத்தில் உடம்பு வலிக்க வேலை பார்த்தாலும் அப்படி ஒரு உருண்டை கேப்பை எடுத்து சாப்பிடும்போது அவங்களோட கால்சியம் சத்து கூடி இன்னும் வேலை பார்க்கறதுக்கான தெம்பெல்லாம் கிடைக்குது. ஆமாண்டி சின்ன பொண்ணு, எங்க ஆச்சி உயிரோடு இருக்க காலத்துல டெய்லியுமே இந்த கேப்பக்குள்ள செஞ்சிருவாங்கடி. ஆமாண்டி, எங்க ஆச்சியும் கேப்ப தான் பண்ணுவாங்க. அதான் அவங்க கடைசி வரைக்கும் நல்ல பலமாவே இருந்தாங்க. இப்போதான் உலகம் வெள்ளை மோகமாயிருச்சு. எது பார்த்தாலும் வெள்ளை வேணும். மாப்பிள்ளைக்கு பொண்ணு வெள்ளையா வேணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை வெள்ளையாகணும், அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க வெள்ளையா வேணும், புருஷனுக்கு பொண்டாட்டி வெள்ளையா வேணும். அந்த காலத்துல யூஸ் பண்ண கருப்பட்டி கருப்பாவும் மண்டவள மஞ்சளாவும் இருந்துச்சு. அது உடம்புக்கு தெம்ப தந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற வெள்ளை சக்கரை, அதாவது சீனி, நம்ம உடம்புக்கு சுகரை தான் கொடுக்குது. அரிசியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவா போல. ஐயோ அக்கா, அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, வெள்ளை அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். வெள்ளை அரிசியை வாரத்தில் 1 நாள் சாப்பிட்லாம். அதுக்கு பதிலாக சிகப்பரிசி இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்லாம். கண்டங்கரேன்னு கருப்பரிசி கூட இருக்கு, அதை தாராளமா சாப்பிடலாம். கருப்பரிசியில நார் சத்து நிறையவே இருக்கு. அதான் நம்ம கருப்பு கவுனி அரிசி. இப்ப அதெல்லாம் விடுங்க, இந்த மாதிரி அழுக்கு கலரா இருக்க கேப்பையில கூட நிறைய கால்சியம் சத்து இருக்கு. முதல்ல இதை வாங்கி குடிங்க. ஆக மொத்தம் என்னதாண்டி சொல்ல வர? வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க இல்லைன்னு சொல்ல வரியா? அதை பத்தி சொல்ல வரலக்கா. வெள்ளை முகத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வந்து இந்த மாதிரி மங்களா இருக்க கலரை சாப்பிடும்போது நமக்கு நிறைய மகத்துவம் கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். ஒரு கும்பா கூளை விழுகட்டை விற்கிறதுக்குள்ள என்ன கூழாக்கிடுவாளுக போல. எக்கா, வாய்கிலேயே பேசினதுக்காவது ஆளுக்கு 1 கும்பா கூழ் வாங்கிக்கோங்கக்கா. ஆமா, 1 கும்பா கூழ் என்னடி ரேட்டு? உடம்புக்கு நல்ல கெமிக்கல்னு தெரிஞ்சே 100 ரூபாய்க்கு அசராம 1 லிட்டர் 7up வாங்கி ஊத்துறீங்க. இருந்தாலும் இந்த கூழுக்கு 20 ரூபாய் ஜாஸ்தி தாண்டி. சரியா சொன்னடி. கெமிக்கலா இருந்துச்சுன்னா கேள்வி கேட்காம வாங்கி சாப்பிடுவீங்க. இது நல்ல விஷயம் பாத்தியா? 1008 கேள்வி கேட்க தான் செய்வீங்க. என்னதான் கேள்வி கேட்டாலும் கூலி 20 ரூபா தான். சரிடி, நீ கெமிக்கல் சொல்லும் போதுதான் தோணுது. நல்ல விஷயம் தானே, 20 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம். கடிச்சுக்கு என்ன வச்சிருக்க? கடிச்சுக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான சின்ன வெங்காயம், அப்புறம் காரமான பெரிய வெங்காயம், உப்பு மிளகத்து பொடி போட்ட சுள்ளுன்னு புளிக்கக்கூடிய மாங்காய், அதோட கொஞ்சம் உப்பு மிளகத்தை போட்ட நெல்லிக்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய சுண்டு வத்தல், உடம்புக்கு ரொம்பவே நல்லது தரக்கூடிய சீனியர வத்தல், காரமாக இருக்கட்டும்னு வரமிளகாவையே வறுத்து வச்சிருக்கேன். மோர் மிளகாலாம் இருக்காடி? ஆமாண்டி, நீ தான் கூழே வாங்க வேண்டிக்கிய, மோர் மிளகா மட்டும் சும்மாவா தரப்போறேன்? என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஆளுக்கு 1 கும்பா கூழ குடிடி, குடிச்சிட்டு சத்தான உணவை சாப்பிட்டோன்னு சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். எப்பாடா, ஒரு வழியா வாங்குறதுக்கு சமைச்சாளுகளே. கிளவிட்டு ஆட்டையை போட்டு வந்த கூழை எப்படித்தான் விற்க போறோமோ நினைச்சு கிதக்கடிச்சு கிடந்தேன். ஆனா இவளுகிட்ட இப்படி பக்கம் பக்கமா டைலாக் பேசி ஒரு வழியா வித்தாச்சு.
ஆமாண்டி சின்ன பொண்ணு, முதல்ல கூழ குடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா மாங்காயை கடிச்சுக்கணுமா? கடிச்சிக்கணும் குடிச்சிக்கலாம், குடிச்சிக்கணும் கடிச்சிக்கலாம், கடிச்சிக்கணும் குடிச்சிக்கலாம், குடிச்சிக்கணும் கடிச்சிக்கலாம். இந்த கேப்ப கூழோட சேர்த்து மோரையும் கலந்துருக்கேன். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. தாராளமா குடிங்க. 20 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்கை யாராலையும் கொடுக்க முடியாது. பரவாயில்ல சின்ன பொண்ணு, இந்த ஊர் மக்கள் மேல உனக்கு எவ்வளோ அக்கறை, எவ்வளோ அக்கறை. அக்கறையும் இல்லை கொப்பரையும் இல்லை. அவ வட்ட ஆட்டையை போட்டுட்டு வந்து இவ வட்ட வித்துற வேண்டியதானே. இதுல என்னடா இருக்கு அக்கறை கொப்பரை? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் இளந்தமிழுக்கு பிறந்த நாள் வருது. ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் லவீனாவுக்கும் பிறந்த நாள் வருது. ஹாப்பி பர்த்டே டு யூ லவீனா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிரண்யா ஸ்ரீ, சந்தியா, சாமினி, லோகிதா, ராதிகா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சர்மா, சேர்மன் ராஜா, சோபனா, அபிநயா, மோனிஷாவா, தேவநாதன், நவீன், மீனா, பிரமிளா, மனோஜ் பூங்குயில், சனா, கணேஷ், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.